வெல்கம் டு லச்சு சாப்பீஸ் பீஸ். முருங்கைக்காய் தொக்கு ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நம்ம ஊரில் முருங்கைக்காய் தொக்கு அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ரெசிபி. இன்றைக்கி அந்த ரெசிபியை ஈஸியாக சிம்பிளாக எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். சுட சுட சாதத்தில் முருங்கைக்காய் தொக்கு அது பிசைஞ்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு அரை குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. கடுகு கருவேப்பிலை ரெண்டுமே நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறணும். வெங்காயம் வதங்கும் போதே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளியை இப்போ சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஊற்றின தக்காளி பேஸ்ட்டும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ நான் இதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதங்கி வரும். இந்த மாதிரி ட்ரையாக வந்ததுக்கப்புறமா 2 முருங்கைக்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த முருங்கைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலரி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சமாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு 1/4 கப்பு போல் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தயிர் சேர்க்கறதுனால டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். சில பேர் முருங்கைக்காக்கு தயிர் சேர்த்து செய்வீங்க அப்படின்றது தெரியல, ஏதாவது கிரேவி மாதிரி செஞ்சால். ஆனால் இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் நான் ஒரு அரை கப்பு போல் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ்க்கு அப்புறமே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் நல்லா அது வெந்து வரணும். முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நான் இதுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஊற்ற போகிறேன். அதுக்கு ஒரு 2 பத்தை போல் தேங்காய் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் போல் சோம்பு, 1 டீஸ்பூன் போல் கசகசா சேர்த்துக்கோங்க. கசகசா இல்லைன்னா நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 2 பத்தை போல் தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி முந்திரி சேர்க்கலை. உங்ககிட்ட இருந்தால் முந்திரி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு 5லேருந்து 7 முந்திரிக்கு நல்லா சேர்த்துட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம முருங்கைக்காலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா அதை கலரி விட்டுக்கோங்க. இதை கலரி விட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம திரும்பி அதை வேக வைக்கணும். இப்போ அது ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி கலரை விட்டுட்டு ஒரு வாட்டி மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துடலாம். முருங்கைக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த நம்ம ஊற்றின மசாலாவும் நல்லா கோட் ஆகிருக்கு. இந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒரு வாட்டி நல்லா கலரி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிவிடுங்க. சுட சுட சாதத்தோட முருங்கைக்காய் தொக்கை அதில் பிசைஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம தேங்காய் கசகசா அதெல்லாம் போட்டிருக்கறதுனால இது டேஸ்ட்டை இன்னுமே அது என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.